வச்சிருக்கிறீங்க. கடகத்தில் ஜனனித்த ஜாதகத்திற்கு தந்தை எப்பொழுது பாதிக்கப்படுவார்? தந்தையை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் மனையான மீனமனையும் அதிபதி குரு பகவானும். அப்ப கடகத்துல ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறீங்க. கடகத்தில் பிறந்தவருக்கு எப்ப தந்தையை பாதிக்கும்? தந்தையை எப்ப பாதிக்கும்னா குரு நீசம் பெறுவது. குரு முழுவதுமா வலுவை இழந்தாலும் தந்தையை பாதிப்போம். வலு இழத்தல், பகை பெறுறது இல்ல நீசம் பெறுவது, வலு இழப்பு. குரு வலு இழந்திருந்தாலும் தந்தையை பாதிக்கும். அது போல 9ஆம் இடத்தோடு சனி பகவான் ராகு கேது, சனி அல்லது ராகு கேது தொடர்பு கொள்வது தந்தையை பாதிக்கும். ஒண்ணு பிரிஞ்சு போற சூழல் இல்ல தந்தையற்ற சூழலை கொடுக்கும். எப்ப கொடுக்கும்? லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சனியோ ராகு கேதுவோ அமர்ந்து, இந்த சனிக்கு எந்த ஒளிகிரக தொடர்பும் இல்லைன்னா முழு இருளோட இருக்கணும். சனி ராகு கேது 9ஆம் இடத்தை ஆளுமை செய்தாலும் தந்தையினால் பாக்கியம் இல்லை, தந்தையை பாதிக்குது. அது போல 9ஆம் அதிபதியான குரு வலுவிழந்தாலும், குரு நீசம் பெற்றாலும் தந்தையை பாதிக்குது. ஒருவேளை ராகு கேதுக்கள் சனி இருக்கோ, குரு உச்சம் பெற்று இருக்கிறார், ஆட்சி பெற்று இருக்கிறார்னா இப்பொழுது தந்தையை பாதிக்காது. குரு நீசம் பெற்றிருக்கணும், குருவும் வலுவிழந்து சனி ராகு கேதுக்கள் 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டா தந்தையை பாதிக்கிறது. இந்த சூழல்ல தந்தையை பாதிக்கிறது கடக லக்னத்துல பிறந்தவருக்கு, இந்த ஜாதகத்திற்கு.